பதர் போர் தந்த பாடம். கவிஞர் உடன்குடி கவின்முகில் அவர்கள் எழுதிய கவிதை இது. பதர் போர்க்களம் பதற்றமான நிலைமை. பல்லாயிரம் படையினர் அங்கே, பலவீனமாய் சகாபாக்கள் இங்கே. படைபலம் இல்லை, பயிற்சியும் இல்லை. வணிக பலம் எதிரியின் கை சென்றால் துணிந்து தொல்லை செய்வான் என்று வலிந்து வந்து எதிர்த்து நம் வலிமை காட்ட நினைத்தால் வந்ததோ குறைஷியர் பெரும்படை. மண்டியிட்டு அண்ணல் வல்லோனிடம் மன்றாடி மனம் கசிந்து கையேந்தி தாடி நனைந்து நாடி நரம்பு வீங்க தா வெற்றியை என்று கேட்டார்கள். இல்லை என்றால் இவ்வுலகில் இனி உன்னை திக்ர் செய்ய இல்லை யாரும் என்றாகிவிடும். இறைவா, எங்கள் மீது இரக்கம் காட்டு. இரவெல்லாம் நின்று தொழுதார்கள், இறைவனிடம் இறைஞ்சினார்கள். இறை மறுப்பாளர்கள் மத்தியில் இறை நேசர்கள் வாழ வேண்டினார்கள். அபுபக்கர் வந்து ஆறுதல் சொன்னார். அச்சம் ஏன் அண்ணலே, எழுங்கள், ஆர்ப்பரித்து களம்புகுவோம். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். சிறுத்தை அலியின் வாழ்வீச்சு, சிங்கம் ஹம்சாவின் தோல் மாட்சி, வீணர்களின் தலைகள் உருளட்டும், விண்ணில் வெற்றி கொடி பறக்கட்டும். இரு சிறார்கள் இடையில் வந்து பெருவீரன் அபுஜஹில் எங்கே என உருவாள் கொண்டு காலை வெட்டி மறுவாள் கொண்டு தலையை கொய்து வன்மம் தீர்த்த வகை என்னென்பேன். வைகரையின் வெளிச்சம் நாளை ஈமானின் விடியலை சொல்லட்டும். நயவஞ்சகர்கள் தம் சூழ்ச்சி வீழ்ந்து நல்லவர் தம் எழுச்சிகள் மிளிரட்டும். வெண்பனி தூறலில் நுண்கதிர் வீச்சுகள் வெற்றியை சொல்லட்டும். விண்ணவர்கள் வந்து வீழ்த்திய வீணர்களின் படை விரண்டோடட்டும். மனங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும். மதினாவில் புதிய ஆட்சி அமையட்டும். மாணவியின் கொள்கைகள் வளரட்டும். மாநிலத்தில் அமைதி நிலைக்கட்டும். மாசிலா வாழ்வியல் சிறக்கட்டும். தினமணி ஈகை பெருநாள் மலர் 2024 இதழில் வெளிவந்த கவிதை இது.